விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பிளம்பரை வர சொல்லுங்க. என் ரூம்ல வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகல. சுத்தமா தண்ணிங்கிறதே வர மாட்டேங்குதுன்னு எவ்வளோ டைம் சொன்னேன். ஆனா இன்னும் அந்த பிளம்பரும் வரல, பாத்ரூம்ல தண்ணியும் வரல. இன்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அந்த நாய்க்கு மட்டும் கால் பண்ணோம் நம்மள வச்சு செய்வான். வேணாம் வேணாம் வேணாம். சரி விட, அதான் அத்தை பாத்ரூம்க்கு வந்துட்டல, இங்கே குளிச்சுட்டு போ. அப்படி பெருசா வெட்டி சீன் போடுவேன். மேடம், இப்போ எதுக்கு என்னை வீட்டுக்கு வர சொன்னீங்க? நான் அன்னைக்கே தெரியாதனமா வந்துட்டேன். அன்னைக்கு நான் சார்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டு போனேன், சரி நீ வீட்டுக்கு கூப்பிடாதீங்கன்னு. இப்போ நீங்கள் எதுக்கு என்னை வீட்டுக்கு வர சொன்னீங்க? என்கிட்ட ஏதாவது பேசுனா ஒன்றும் ஃபோனில் பேசுங்க, இல்லைனா என்னை ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசுங்கன்னு நான் சொல்லிட்டேன்ல. இதுக்கு என்னை வீட்டுக்கு வர சொன்னீங்க? ஏன்பா வர மாட்டீங்களா? உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு பிடிக்கலையே என்ன? ஐயோ மேம், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஆக்சுவலாக எனக்கு ஆஃபீஸ் மட்டும்தான் ஒர்க்கு. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு வேலை கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கட்டும் வேண்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அது ஆஃபீஸில் வச்சு பேசினா செட் ஆகாது. அதனால தான் நான் இங்கே வந்தேன், உன்னை இங்கே கூப்பிட்டேன். சம்மந்தப்பட்டவங்க பேசினா கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவல்ல? என்ன மேம் பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது, பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது மேம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய டியூட்டி. மற்றபடி உங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் பண்ணணுன்னு அக்ரிமெண்ட்டில் ஒன்றும் நான் போட்டு சைன் பண்ணல மேம். சரிதான் வெண்பா, ஆஃபீஸ் ஒர்க்கவா பார்க்க உனக்கு கூப்பிட்டாங்க? புரியுது, பர்சனல் ஒர்க்கை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் அக்ரிமெண்ட்டில் சைன் போட சொல்லலை, எல்லாம் எங்களுக்கு புரியுது வெண்பா. ஆனால் ஷார்ட் பீரியடில் நீ என் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிட்ட. நம்மளோட ஆஃபீஸில் தப்பு 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 எங்களோட ஆஃபீஸில் எத்தனையோ ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா யாரு மேலுமே இல்லாத ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, பாசம், லவ்னு கூட வச்சுக்கோயேன், எல்லாமே ஓ மேல எனக்கு ஸ்பெஷலா வந்துருச்சு. ஆரம்பத்துல ஒண்ணு பிடிக்கலதான், ஆரம்பத்துல மோதல் இருந்துச்சுதான். ஆனா போக போக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தப்பு சாரி பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போக போக உன்னோட பழக்க வழக்கமும் எனக்கு பிடிச்சிருச்சு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? அதனால என் லைஃப்ல சில முக்கியமான விஷயம்லாம் நடக்க போகுது. அதுக்கு நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ஒவ்வொரு விஷயத்துலையும். இன்னாஃப் ஜனனி, நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரியுது, பட் இது உங்களோட பர்சனல். இதுல நான் தலையிட விரும்பல. என்ன நான் தான் சொல்லிட்டது பர்சனலா எடுத்துக்காதுன்னு கேட்க மாட்டியே மேம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்றது எதையும் நான் காதுல வாங்குற மாதிரி இல்லை. நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, என் அம்மா கிச்சன்ல இருக்காங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என் அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாங்க. வரேன். ஐயோ மேம், வரேன் வெண்பா, இரு மேம். சரி குளிக்கலாம். எல்லாம் ஓகே. டவல் எடுத்துட்டு வந்த நீ சி பிச்சைக்கார நாய், உனக்குலாம் அறிவுன்றதே இல்ல. குளிக்கணும்னு உள்ள வந்துட்ட, ஒரு டவல் கூடவே எடுத்துட்டு வர மாட்ட. எப்படியும் வெளியே தான் போட்டு வந்திருப்ப, போய் எடுத்துட்டு வா. வெண்பா, இவன் என்ன பண்ற நம்ம வீட்டுல, அதுவும் அத்தை ரூம்ல? ஒண்ணுமே புரியலையே. இந்த ஜனனி பைத்தியம் தான் வர சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து எதுமோ பேசிட்டு இருந்தாலே, நீயும் வந்துட்ட. என்னடி உன்னை திருத்தவே முடியாது. ஆனா நீ வந்தது நல்லாதான் போச்சு. நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நீயே வந்துட்ட, ஒரு ரொமான்ஸ போடுவோம். அம்மா இருக்கு போய் துண்டு எடுத்துட்டு வர. இங்க இருந்து சத்தம் போடுவோம், துண்டு தன்னால வரும். ஆனா பிஞ்ச செருப்பால அடிச்சிட்டானா? அந்த அளவுக்கு அவ பண்ணுவா? இல்லடா கார்த்தி, இல்லடா கார்த்தி. என்னதான் ஆனாலும் அவளும் உன்னை லவ் பண்றா. அவளுக்கும் உன் மேல லவ் இருக்கும், அதனால அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. நீ வேற கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னடா புன்னகையா? சீ வெக்கமா இல்ல உனக்குலாம்? ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம நீ என்னென்ன பண்ண? ரைட்டு தான், நீ அதுக்கெல்லாம் வெக்கப்படுற ஆள் இல்லதான். இருந்தாலும் கொஞ்சமாவது இருக்கணும்டா. ஏன் இருக்கணும்? அவதான் என்னோட லவ்வர். சரி நீ மூட்டை அவளை கூப்பிட. இந்த வயசுல கூப்பிட்டா கண்டிப்பா மாட்டிப்பா, வரவும் மாட்டா. பொம்பளை வயசுல பேசலாம். ஹலோ, யாரு கூப்பிடுறா? என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? வெளியே இருக்கவங்களே. என்ன
வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. யாரு? என்ன ஹெல்ப் வேணும்? பயப்படாதீங்க, நானும் பொம்மநாட்டி தான், இந்த வீட்டு வேலைக்காரி. இந்த பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். உள்ள வரும்போது துண்டு வந்துட்டேன், அந்த துண்டை எடுத்துட்டு வந்தாதீங்களா ப்ளீஸ்? அப்படியா? ரூம்குள்ள தானே இருக்கு, வந்து எடுத்துட்டு போலாமே. நான் வேணா வெளியே போறேன். இல்ல, இப்போதைக்கு என்னால வெளியே வர முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா? சரி வரேன். நீங்க ரொம்ப சலிச்சுக்கிறீங்க. இவ்வளவு சலிக்காதீங்க. ஒரு பொம்பளை ஹெல்ப் பண்ணலாம் எப்படி? துரோகம் பண்றீங்க நீங்க. துரோகம் பண்றேனா? இருங்க இருங்க, ஒரு துண்டு எடுத்து கொடுக்காததுக்கு எம்எல்ஏ இவ்வளவு பெரிய பழி போடுவீங்களா? இருங்க எடுத்துறேன். சரி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம், நான் வெயிட் பண்றேன். இந்தாங்கட்டா. நினச்சேன், குரல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் போதே நினச்சேன். ஆமாம், இது உங்கள் ரூம் கிடையாதுல்ல, நீங்கள் இங்கே இருக்கீங்க. அப்போ பிளான் பண்ணி தான் என்னை வர வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? ஏய் நிறுத்து, என்ன ஓப்பாட்டில் பேசிட்டே இருக்க? பாரு, நீ வந்ததுலாம் எனக்கு தெரியாதுன்னா. ஆக்சுவலா ஜனனி தான் உன்னை வர சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்க வந்ததுலாம் எனக்கு தெரியாது. நான் துண்ணை நிஜமாவே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, இது என் ரூம் இல்லதான், ஆனா இது எங்க வீடு தானே, நான் எங்க வேணாலும் குளிப்பேன். ஏன் நடு ஹால்ல கூட நின்று குளிப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? எதுக்கு நடு ஹால்ல நின்று குளிக்கிறீங்க? தெருவில் நின்று குளிக்க வேண்டியதானே? போற வர நாயெல்லாம். நான் தெரு நாய் சொன்னேன். அப்படியா? சரி, ஒரு ஆம்பளை பையன் துண்டு கேட்கறான், உடனே எடுத்து கொண்டு வந்து நீட்டிடுவியா? என்னதான் நீ லவ் பண்ணவே இல்லை வெண்பா, அப்புறம் எதுக்கு நீ ஹெல்ப் பண்ற? யோ கருவாயா, ஏதாவது சொல்லிடுவேண்ணே. உன் அத்தை பொண்ணு என்னன்னா என்னை வச்சு செஞ்சுட்டு இருக்கா. எதுக்கு நீ கூப்பிட்டானே தெரியல, அவங்க அம்மா கூப்பிட போறேன்னு அவ போயிட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க குடும்பத்தோட? புடிச்சு தர ஆளை பாரு. தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். யாரையோ கல்யாணம் பண்ணி யார் கூட என்னமோ பண்ணு, எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்துட்டே இருக்கா சும்மா சும்மா? எங்கடி வர்ற? இங்க வாடி. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கடவுளே, என்ன இப்படி பண்றீங்க? புரியல. நீ பாட்டுல பேசாம போயிருந்தா கூட துண்ட குடுறீன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு இருந்திருப்பேன். இப்போ தேவையில்லாம நீதான் வம்பு கிழுத்த. இப்ப மட்டும் நீ வெளியே போனன்னு வையன், கண்டிப்பா என் அத்தைக்கிட்ட மாட்டிடுவேன். அதனால நீ என்ன பண்றனா, சமத்து பிள்ளையா இங்கேயே இருப்பியா? யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? இவ்ளோ பெரிய வீட்ல இந்த பாருங்க, திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரியுதா புரியலையா? நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். உங்க அத்தை பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அவ கூட கல்யாணமே ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட் உன் கூட தாண்டி. என்ன சொன்ன? கல்யாணத்தை அவ கூட பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை ஏன் கூட கொண்டாடுவியா? ஆமா, நீ தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டீல, அதனால ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் உன் கூட கொண்டாடிக்கிறேன். யோ, மூஞ்ச பேத்துற பாத்துக்கோ. உனக்குலாம் பொண்ணுங்க பார்த்தா அவ்வளவு ஈஸியா தெரியுதா? நீ தானே சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்லாம் இல்ல, நீ ஒன்னும் சொல்லல. சரி, நீ ஒண்ணு சொல்லு, கல்யாணத்தையும் உன்னையவே பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நைட்டும் உன் கூடவே கொண்டாடுறேன், எல்லாம் ஓகே தானே? கோவப்படாத செல்லம், எதுக்கு இப்படி கோவப்படுற? கோவப்படும் போது கண்ணம்ல செவக்குது, அதனால உன் அழகு போகுதுடி பட்டு. பட்டு எப்போதுமே அழகா இருக்கணும், அவளை நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். யோ, நான் தான் இன்னைக்கு இந்த பாத்ரூம்ல ரொமான்ஸ் பண்ணலாம், நாளைக்கு நம்ம பாத்ரூம்ல ரொமான்ஸ் பண்ணலாம். எங்க போனாலும் இன்னைக்கு உன்னால வெளியே போக முடியாது, ஏன்னா வெளியே போனா மாட்டிக்குவேன். சார் வேணா சார், விடுங்க. பாரு வெண்பா, நீ என்னை எவ்வளவு வெறுத்தாலும் சரி, என்ன நீ வேணான்னு சொன்னாலும் சரி, என் மனசு புறா நீ மட்டும் தாண்டி இருக்க. உன் மேல இருக்க உரிமையில தானே அப்படி நடந்துக்கிற. தயவு செஞ்சு என் காதல புரிஞ்சுக்க வேண்பா. சார் கையெடுங்க சார், ஒரு மாதிரி இருக்கு. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின்னோடினால் தவறுதானதிலே, ஏனடா இது ஏனடா கைவ
பொண்ணு இருக்கான்னு சொல்லி சொன்னா. வெண்பா வெண்பா. ஐயோ போச்சு சார், விடுங்க சார், போச்சு. ஜனனியோட அம்மா வந்துட்டாங்க, போச்சு, விடுங்க சார். வரட்டும். ஐயோ விட்டு தொலையா, இதை பத்தி தப்பா நினைக்க போறீங்க, விடியா. நினைக்கட்டும். சரி, என் வாயில அசிங்கமா வந்துரும் சார், விடுங்க சார். இங்க பாரு, நீ என்ன கேவலமா வேணாலும் பேசு, ஆனா இப்ப நீ வெளியே போனா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பர்மிஷன் போட்டு தான் நான் இந்த ரூம்குள்ள குளிக்க வந்தேன். சோ இப்ப நீ பாத்ரூம்ல இருந்து போனா உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சுன்னு அவங்க நினைப்பாங்க. ஐயோ கடவுளே சார், விடுங்க சார், நான் அப்படியே சமாளிச்சிடும், வெளியே போறேன் சார், நீ விடுங்க சார். கொஞ்ச நேரம் இரு, என்ன 2 நிமிஷம் அவங்க கூப்பிட்டு பார்த்துட்டு வெளியே போவாங்க, அப்ப வெளியே போ. உங்களோட என்ன இந்த பொண்ணை காணோம்? ஜனனி ஜனனி ஜனனி. ஐயோ சார், வேணாம் சார், என்ன விடுங்க சார். ஐயோ அம்மா தாயே, அவங்க நேரம் போயிருப்பாங்க, இப்ப போ. உங்களோட பெரும் தொல்லை சார், விடுங்க சார். எனக்கு இது போதும் என்பா. உன் மனசுல நான் தான் இருக்கேன். அன்னைக்கும் உரிமை இல்லாம ஒரு விஷயம் பண்ணேன், அன்னைக்கும் அதை அப்சர்வ் பண்ணேன். இப்போ ஒரு விஷயம் பண்ணேன், அதையும் அப்சர்வ் பண்ணேன். இதுல இருந்து தெரியலையா என் மேல அதிக அன்பு வச்சிருக்கடி நீ. பட் அது வெளியே காட்டாம இருக்கிறதுக்கு உனக்கு சூழ்நிலை தான் காரணங்கிறது எனக்கு புரியுது. ஆனா சீக்கிரமாவே லவ் வெளியே கொண்டு வரேன். லவ் விடுபட்டும். என்னம்மா அப்பதான் வந்து பார்த்தேன்னு இல்ல. இல்ல மேம், அது ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ரெஸ்ட் ரூமா? மாப்பிள்ள உள்ள குளிச்சிட்டு இருந்தாரே. இல்ல, மேபி குளிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். நான் போகும்போது இல்லை, நான் போயிட்டு வந்துட்டேன். உள்ள பைப் ஆன் பண்ணியிருந்தனால எனக்கு சவுண்டு கேட்கல, அதான். அப்படியா, சரி ஓகே, நான் வந்தேனா நீ இல்லை. சரி ஜனனி போய் கூப்பிட போலான்னு போனேன். இல்லை மேம், ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். எதுக்குமா மேம்னு கூப்பிட்ற? எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாயிட்ட நீ, இனிமேல் மேம்லாம் கூப்பிடாது என்ன? இல்லை மேம், அது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. என்னதான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணால் இருக்கிறதுக்கு சரியாக இருக்காது மேம், வேணாம். நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது, சரியா? என் பொண்ணு ஜனனி எனக்கு எப்படியும் அதே மாதிரி தான் நீயும். அம்மானு கூப்பிடு. சரி, எதுக்கு வர சொன்னீங்கன்னு? காரணமாதாம்மா, ஒன்றும் இல்லை. என் பொண்ணு ஜனனி இருக்கால, அவளுக்கும் என் மாப்பிளைக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அன்றைக்கே சொன்னது தான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு முடிவு எடுத்துட்டோம். அதனால் அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும். ஜனனிக்கு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அது கரெக்டான பொறுப்பான ஒரு ஆளை யாராவது போடணும். நீ கொஞ்சம் பொறுப்பாக இருப்பேன்னு ஜனனி சொன்னா. நான் பேசினா கண்டிப்பாக வெண்பா கேட்க மாட்டா, நீ பேசுமான்னு சொல்லி என்னை பேச சொன்னா. அதனால தாம்மா நான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். அது அவ்வளோ நல்லா இருக்காதுமா, வேண்டாம். நீங்கள் வேறு யாராவது பாருங்கள், இல்லை நீங்களே கூட போங்கம்மா. நான் வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்கிற? அப்படிலாம் கிடையாது. என் பொண்ணுக்கு நீ என்னதான் கூட மாட இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணா நீ வந்துட்ட, நீ நினச்சிட்ருக்கோம் நாங்கள் அப்படி. அதனால் நீ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு தான். என் பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது கூட இருந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருக்காக வேணாம், எனக்காக பண்ணுமா. முறையாக வாயை திறந்து ஒருத்தவங்களை அம்மானு கூப்பிட்ருக்கேன். அந்த பாக்கியத்தை கொடுத்தது எனக்கு நீங்கள் தான். யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக பண்ணுறேம்மா. தேங்க்ஸ்மா வெண்பா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவள் மனசுக்கு என்ன நினச்சாலும் அதை நாங்கள் பண்ணிவிடுவோம். ஜனனிக்கு என்ன வேணுமோ அது அவள் கையில் வேணும், அவ்வளோதான். அவளுக்கு சொந்தமான ஒரு பொருளை இன்னொருத்தவங்க அபகரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே அவளை அதை தாங்கிக்க முடியாது. ஸோ அப்படி வளர்த்துட்டோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியாக ஜனனி மேமோட கல்யாணம் நடக்கும். சரிம்மா. சரிம்மா, சாப்பிடுமா. ஐயோ இல்லைம்மா, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, ஆஃபீஸ் போகணும், ஒர்க் இருக்குது. சரி ஜனனி மேம் வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு தான் வந்தேன். சரிம்மா நான் வரேன். இங்கே பாரு, ஜனனியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் அடிக்கடி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதா? ஸோ கூட மாறுந்த ஜனனிக்கு எல்லா உதவியும் நீ தான் பார்த்துக்கணும். இல்லைம்மா, ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் சரியாக வராது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன், பட் ஸ்டே வேணாம்மா. நீ பொம்பளை பிள்ளைம்மா. நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு ஜனனி எப்படியோ அதே மாதிரி தான் நீ ஒன்று. ஸோ நீ இங்கே இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் பொண்ணாக இருந்தானே, நீ வேறு யாரோட பொண்ணாக இருந்தானே, எல்லாமே பொண்ணு தான். அன்றைக்கே ஜனனியோட அப்பா சொன்னார், உன்னோட அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு. உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமாகவே அவங்களை கிடச்சிருவாங்க, என்ன? நீ கவலைப்படாத. சரிங்கம்மா. என்னம்மா பேசிட்டியா? பேசிட்டே ஜனனி, கண்டிப்பாக உன் கூட வரேன்னு சொல்லிட்டா. பரவாயில்ல வேண்டா, நான் சொன்னாதான் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, எங்கள் அம்மா சொன்னா உடனே அக்செப்ட் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, இனி என் கூட தான் இருக்கணும். ஸோ என்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் என் கூடவே இருங்க, என்ன? சரிங்க மேம். சரிம்மா, வீட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பிட வச்சு அனுப்பலாம், வாமா. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். வாங்க வெண்பா, இனி என் கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்க்க போறீங்க. இந்த உதவி கூட உங்களுக்காக பண்ண மாட்டேமா. வாங்க வெண்பா. வாமா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ, நான் தான் சமைச்சேன், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், வாமா. லேபுக்கு வந்து 2-3 நாள் ஆச்சு. ஸோ எல்லாமே மறந்துருச்சு. எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பா
ஓஹோ, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா, அவனுக்கு 21 பொண்டாட்டி கேக்குதான். பாவம், ரொம்ப நாளா லேப்ல கிடக்குறீங்களே, கொஞ்சம் தூக்கிட்டு சுத்தப்படுத்தி வைக்கலான்னு பார்த்து ஒரே லவ்ஸோ கேக்கும் லவ்ஸ். திருப்பி பாத்தியா அவனுக்கு? டேய், சிரிச்சு சிரிச்சு தானே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க. டேய் நாய், என்ன டாக்டர்ன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏதாவது புரியுதா பேரு? வெக்க கிட்ட நாய்க்கு தலையெழுத்து. உங்களுக்கு எல்லாம் பூ வச்சு விட்டு உங்களை லவ் பண்ண வைக்கணும். உங்களுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்க எனக்கே என்ன நினைச்ச வெக்கமா இருக்கு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, போச பாத்துங்க, ஒரு தற்குறி வருமா அப்போ. ஹாய் நண்பா, வந்துட்டேன். என்ன நடந்துட்டு? வாங்க வாங்க, உங்க வரைக்காக தாங்க வெயிட்டிங்க. பார்த்தா தெரியலீங்களா? லவ்ஸ் பண்றாங்க, மாமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா நடக்குதுங்க? இருக்கிறதுல நான் மட்டும்தான் பேச இருக்கணும்டா. தாங்கள் இப்போதுதான் அறிந்தீர்களா? பெருமை பிச்சு போய் நாயே, நீ ஏதோ பேசுறது கூப்பிட்டு பார்த்து இந்த கருப்பத்தை பக்கத்து கூப்பிட்டியா? சை என்று எழுப்பி என்னையுமே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்த. உனக்கு ஒரு எலும்பு கிடைச்சோன்னே என்னை கழட்டி விட்டு போயிட்டல. உங்க காதல் நாசமா போக, உங்க காதல்ல மண்ணு விழுக, உங்க காதல் கேவலத்துல கேவலமான காதலா போக. நீ விடுற சாவெல்லாம் எலும்பு கொடுக்க படிக்காது. இல்லடா, ரிசர்ச் பண்ண போயிருந்தேன்னா அங்க 2 எலும்பு கூடு இருந்துச்சு. சரி, கொஞ்சம் ரொமான்டிக் கப்பலா மாத்தலாம் தான் மாத்தி நிக்க வச்சிருக்கேன். பாவம், அதுக்கெல்லாம் லவ் பண்ணிட்டு போகட்டுமே. நாயே, நீயாவது வாழ்க்கையில பிளே பாய்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் லவ் பண்ணிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு. என்ன எல்லா வேலையும் பார்த்து நான் என்ன பண்ணேன்? இல்ல, எல்லா வேலையும் அந்த வேலையும் சொல்லல, மத்த வேலையும் சொன்னேன். மெயினான வேலையும் நான் சொல்லல. என்ன எல்லாம் பண்ணுவேன், ஆனா நான் மட்டும் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்கணுமா? அது எலும்பு கூட எல்லாம் காதல் பண்ணுது. என் தலையெழுத்து பாத்தியா? நீ எலும்பு கூடிக்கே விட்டு வந்து அதை உன்னை கழட்டி விட்டுருச்சு. நீ மூணு இப்ப இந்த கல்வத்தை பக்கத்துல கூப்பிட்டியா? நான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆமா, அப்படி கவனிச்சு கிழிச்சு தள்ளிடுவேன். அவங்க நடத்தினாலும் உனக்கு ஒண்ணு முடியாது. கரும்பு முடிச்ச வராட்டி ஏன்ட்டு தான் வருவேன். மூட்டு டில் என்ன பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? அதான் இத வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கலான்னு இருக்கேன். உனக்கு செருப்பு பிஞ்சு போயிருந்தாயே, மனுஷனோட வாழ்க்கை லவ் ஸ்டோரி இருக்கு. எலும்பு கூட லவ் ஸ்டோரி எடுக்க போறியா? சரி, அதெல்லாம் கிட்ட நீ ஒருத்தி உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாலே, அவளுக்கு நீ என்ன பதில் சொன்ன? உனக்கு தான் காது கத்திரிக்கை எதுவும் பிடிக்காது. அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துற? நீ மூட்டுன்னு இல்ல, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். ஓகே சொல்ல போறியா? இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அவன் மேல எனக்கு லவ் ஃபீல்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. வந்ததுக்கு அப்புறம் ஓகே சொல்லிடலான் இருக்கேன். உண்மையா லவ் பண்ண போற? உண்மையா லவ் பண்ணுவானா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் அவன் மேல எனக்கு லவ்ங்கிற ஃபீலும் லவ்ங்கிற ஹோப் கூட வரல. ஸோ ட்ரஸ்ட் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும். அப்படிங்களா? நீங்க மூடுறீங்களா? நீங்க லவ் ஸ்டோரிக்கு என்ன திரும்ப பேர் வைக்க போற? ராஜ்குமாரின் மனவேதனைகளும் வைத்தறிச்சல்களும். சரி சரி, கோவப்படாத. சரிவா, லேப் வரைக்கும் போயிட்டு வரலாம். இந்த 2 கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாட வைக்க போறியா? ஆஃப்கோர்ஸ், அங்க நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் டெக்கரேட் பண்ணணும். கடைசி வரைக்கும் நீ ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் டெக்கரேட் பண்றதுக்கு மட்டும்தான் லைக். சாத்து, நாங்களும் ஒரு நாள் மருந்து படத்துல நீ மூடு. இதுக்கு மேல வாய்த்து வந்து செருப்புல அடிப்பேன். வாடா. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. மறந்துருப்பேன் நினைச்சேன். உன்னால இந்த காலேஜ் விட்டு இங்க வந்த. இப்போதைக்கு நீங்க வந்திருக்க. ஏன் உன் அப்பா இன்னும் திருந்தலையா? இங்க மறுபடியும் அனுப்பி விட்டானா? எதுக்கு நீ அப்பா பத்தி இருக்கிறாவுனா? சரி வச்சுக்கோ, அதுல எந்த மேட்டரும் கிடையாது. நீ இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். சரி, வந்து நம்ம மூஞ்ச காமிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். வேணாண்டா, தேவையில்லாம என் லைன்ல குறுக்க வராத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்படியா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு? அதை விட உன் அக்காளுக்கு எவ்வளவு திமிரு? என்ன தைரியம் இருந்திருந்தா என் அப்பாவையும் மிரட்டி ஒரு டீம் அக்கா அவ்வளவு திமிரா என் அப்பாவை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னை இந்த காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பா. அவ்வளவு சீக்கிரத்துல உங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போம் நினைச்சிட்டு இருக்கியா? என்கிட்டலாம் அது நடக்காது. அந்த பாஜா பழிக்காது. இதுக்கப்புறம் தான் விக்ரம் யாருன்னே நீ பார்க்க போற. டேய் வேணாம், அன்னைக்கு உங்க அப்பா பண்ண தப்புக்கு தான் அக்கா பதில் கொடுத்தா. என்ன தேவையில்லாம அக்கா பத்தி தான் பேசினேன், அவ்வளவுதான். இந்த காலேஜ் யாரோடதுன்னு தெரியாம பேசாத. ஃபர்ஸ்ட் உன்னை இந்த காலேஜுக்கு யார் விட்டா? ஏண்டி, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வரதுக்கு எவங்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? எவன் வேணா இந்த காலேஜுக்கு வேணாலும் போலாம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு ஐடியா காமிச்சா எந்த வாட்ச்மேன் உள்ள விட மாட்டான். வந்துட்டேன். வந்தது வரைக்கும் சரி. என்ன யாரோட காலேஜ்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. மரியாதை போயிரு. மூஞ்சி முகரெல்லாம் ஒட்டஞ்சு அப்புறம் தான் போவேன். அப்படியா? யார் காலேஜ்னு தெரியாம வந்துட்டேனா? நிறுத்து. என்ன உன் அக்கா புருஷனோட காலேஜ் தானே? ஸோ அதுக்கெல்லாம் அசரால் நான் கிடையாது. எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்ல என் அப்பா அசிங்கப்படுத்துறதுக்கு. அதுக்கு தான் வந்திருக்கேன். வேணாடா, போயிரு. போயிருந்தா எப்படி பேபி போறது? இங்க பாரு,
என் அக்கா அன்னைக்கு ஏதோ நல்ல மூட்ல இருந்தனால உங்க அப்பாவை எதுவும் பண்ணாம விட்டுட்டு போயிட்டா. என் மாமாக்கோ இல்ல என் மாமனாருக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உங்க ஃபேமிலியும் உண்டலன் பண்ணிடுவாங்க. என்ன அப்படியா? அதையும் பாத்துருவோம். இப்போ உன் அக்காவும் மாமாவும் பிரிஞ்சுதானே இருக்காங்க. உன் அக்காவும் மாமாவுமே ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றாங்க. நீ எல்லாம் ஏமாத்துறடி. வாய மூடிரு. என்ன அடுத்தவங்கள பர்சனல் பத்தி பேசுறதுக்கு நீ ஃபர்ஸ்ட் யாரு? உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? தேவையில்லாம ஏதாவது பேசுன அவ்வளவுதான். மைண்ட் இட். மைண்டிட்டா? என்னடி மைண்டிட்டு ஹீண்டிட்டுன்னு? வேறடா விட்றா, கை விட்றா. இது ஜஸ்ட் ஒரு பயம்தான். ஏன்னா நான் வந்துட்டேங்கிறத திரும்ப உங்ககிட்ட ஒரு சீன் மூலமா காட்டலனா எப்படி? அதான் இப்படி ஒரு சீன் பண்ணிட்டேன். அப்புறம் நீ பாரு, இப்பதான் நிம்மதியா இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். லைஃப்ல ஏற்கனவே நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. விடு. என்னடி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண? இதுக்கப்புறம் தான் உனக்கு மெயின் ப்ராப்ளமே மெயின் பிக்சரே என்னன்னு காட்ட போறேன். என்னெல்லாம் பக்கச்சுக்கிட்டா அவ்வளோ சீக்கிரத்துல சும்மா விட போறது இல்லை. சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த பயம் உனக்கு இருக்கும். நான் வரேன். பாய். ஷர்மி, என்னாச்சு ஷர்மி? இங்க என்ன பண்றீங்க தனியா? ஷர்மி, நெற்றி மீதிலே துளிவேவை வரலாகுமா? சின்னதாக நீயும் தான் முகம் சுளித்தால் மனம் தாங்குமா? உன் கண்ணிலே துளி நீரையும் நீ சிந்தவும் விடமாட்டே. உன் நிழலையும் தரை மீதிலே நடமாடவும் விடமாட்ட. ஒரே உடல் ஒரே உயிர் ஒரே மனம் நினைக்கையில் இனிக்கிறதே. என்னாச்சு ஷர்மி? ஏன் அழுகுற? ஏதாவது ப்ராப்ளமா? இப்படிலாம் ஃபீல் பண்ண மாட்டியே. என்னாச்சு? ஆக்சுவலா நான் உள்ள வரும்போது ஒருத்தர் வெளியே போனாரு. அவர் ஏதாவது பண்ணாரா? என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்தா, நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன லவ் பண்ண வேணாம். எனக்கு நீங்க உடனே ஓகே சொல்ல வேணாம். ஆனா எனக்கு நீங்க பாதுகாப்பா இருந்தா போதும். இப்போது நீங்க என் கூட பாதுகாப்பா இருக்கீங்கன்ற அந்த ஒரு தைரியத்தை மட்டும் எனக்கு கொடுப்பீங்களா? இல்ல, எனக்கு புரியல. பட் எதுவே நினைச்சு நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு மட்டும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு ஆண்மகன் ஒரு பொண்ணுக்கு தைரியமா தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு லவ் பண்ணணும், ஹஸ்பண்டா இருக்கணும், லவ்வரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா வெல்விஷரா கூட அந்த பொண்ணுக்கு அவன் தைரியம் கொடுக்கலாம். இப்போதைக்கு என்னால் லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, லவ்வராகவும் பார்க்க முடியல. ஆனா கண்டிப்பா உனக்கு நான் தைரியமா இருப்பேன். ஐ மீன், உனக்கு நான் தைரியத்தை கொடுப்பேன், பக்கபலமா நான் இருப்பேன். ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். கண்ணாக ஆராரோ நீ பாட வேண்டும். வேறு யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். தாயம் போல உன்னை பார்க்கிறேன். நீ பாசம் வைக்க வேணும் ஏங்குறேன். அப்பா உந்தன் அன்பை வேண்டி ஆசை கோடி நெஞ்சில் தாங்குனேன். குட்டி, குட்டி, அப்பா ஃபர்ஸ்ட் சொல்லுங்கப்பா, எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும்? ஒரு தடவை கூட என்னோட செல்ல பேர் உங்ககிட்ட நான் சொன்னது கிடையாது. ஆனா நான் சொல்லாம நீங்க கூப்பிடுறீங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னால நம்பவே முடியல. அப்பாவுக்கு தெரியும். தங்கம், என்ன ஒரே ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிடு. இன்னும் ஒரு வாட்டி கூப்பிடு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி கூப்பிடுமா. இன்னும் ஒரு வாட்டி அப்பான்னு அழுத்தி கூப்பிடு. அப்பா, என்னோட அப்பா. ஏய், என் குட்டி, உனக்கு அப்பாவை பார்க்கணுமா? கண்டுபிடிச்சிட்டேன். உன் அப்பா யார், அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படின்னா எனக்கு உன் அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உன் அம்மா யாருன்னு தெரிஞ்சாதான் உன் அப்பாவை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்படின்னாவே என் கெஸ்ஸிங் கரெக்டா இருந்துச்சான்னு எனக்கு தெரியும். அம்மா, அம்மா யாருன்னா எனக்கு
எனக்கு தெரியும், நீ சொல்லு. உன் அப்பா உனக்கு வேணும்ல, உன் அப்பாவை நீ பார்க்கணும்ல, உன் அப்பா கூட நீ உன்னோட தொலைச்ச அத்தனை சந்தோஷத்தையும் திரும்ப கொண்டாடணும்ல. இதெல்லாம் உனக்கு வேணும்னா உன் அம்மா யாருன்னு என்கிட்ட சொல்லு. ஆமா வேணும், கண்டிப்பா வேணும் அப்பா. அப்பாவை பார்க்கிறதுக்காக தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ற குட்டி. அப்பாவை கொடுங்க. என் குட்டி, உண்மையாவே உன் அப்பாவை உனக்கு பிடிக்குமா? எனக்கு என் அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை விட இந்த உலகத்துல வேற யாரையுமே எனக்கு பிடிக்காது. என் செல்லம், உன் அப்பா ஏன் நீ விட்டுட்டு போனாரு? எப்படியும் உங்க அப்பா விட்டுட்டு போனது ஏதாவது ஒரு கோவம் இருக்கும்ல. அந்த கோவத்தினால தானே உங்க அப்பா விட்டுட்டு போயிருப்பாரு. அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவையும் உனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னா எங்க அம்மா என்கிட்ட சொன்னது கிடையாது. நம்ம அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அதனால நம்மளும் நம்ம அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் ஏமான்னு கேட்டேன். அப்போ ஒரு சில காரணம் இருக்கு குட்டி, அதெல்லாம் உனக்கு புரியுற வயசு கிடையாது. இப்போ நான் சொன்னாலும் அது உனக்கு புரியாது, அதனால நீ தெரிஞ்சுக்க வேணாம்னு சொன்னாங்க. அதனால அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னு மட்டும்தான் அம்மா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா குட்டிக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசை. என்னதான் அப்பா பிரிஞ்சிருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, அதான். ஸோ என் பிள்ளைகிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி வளர்க்கல, நல்லா தான் வளர்த்துருக்கான். சரி, நீ அப்படி இருக்கும்போது ஏன் உன் அப்பா பத்தி கேட்கல? எங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டாங்களாம். எங்க அம்மா ஏதோ ஏமாத்திட்டாங்கன்னு எங்க அம்மா சொல்லி அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க. எங்க அப்பாவை பார்த்தாலே எங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சதே எங்க அப்பா தான், பிடிக்காததே எங்க அப்பா தான். எங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்களாம். ஆனா அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களாம். அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாராம். சரி, ஓகே. இது வரைக்கும் நீ வருத்தப்பட்டது, ஃபீல் பண்ணது எல்லாம் போதும். உன் அப்பாவை நினைச்சு நீ ஏங்கினது எல்லாமே போதும். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உன் அப்பாவை நீ எப்படி உன் அப்பா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ, எந்த அளவுக்கு உன் அப்பா உன் மேல அன்பா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ, உன்னோட இத்தனை வருஷம் ஏக்கத்துக்கான அத்தனை பதிலையும் உன் அப்பா ஒட்டு மொத்தமா உனக்கு கொடுக்குற மாதிரி உன் அப்பாவை உனக்கு திருப்பி கொடுக்கலான்னு இந்த அப்பா முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, உன் அப்பாவை நான் உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா உன் அம்மா யாருன்னு என்கிட்ட நீ சொல்லணும். எங்க அம்மா யாருன்னு சொன்னா கண்டிப்பா எங்க அப்பாவை என்கிட்ட கொடுத்துருவீங்களா? உன் மேல ப்ராமிஸா கண்டிப்பா நான் கொடுப்பேன். என்னோட பேச்சுக்கு என்னைக்குமே மறு பேச்சு கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா அதை நான் மீறவும் மாட்டேன். அதனாலதான் கேட்கிறேன், உன் அம்மா யாருன்னு என்கிட்ட சொல்லு. உன் அப்பாவை கண்டிப்பா நான் கொடுப்பேன். இல்ல இல்ல குட்டி, சொல்லக்கூடாது குட்டி, வேணாம் குட்டி, சொல்லிடாத, வேணாம் சொல்லிடாத குட்டி, கடவுளே சொல்லிடக்கூடாது. சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்திருக்காங்கல்ல, அங்க ஸ்ட்ரைட்டா போங்க, அங்க போய் சொல்றேன். அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா? ஆமா, இந்த ஹாஸ்பிடல்ல தான் வேலை பார்க்கறாங்க. அதோ உட்கார்ந்திருக்காங்க அபி டாக்டர், அவங்க கிட்ட போங்க, அப்படியே தூக்கிட்டு போங்க. அபி டாக்டர்கிட்ட போகணுமா? எதுக்கு அபி டாக்டர்கிட்ட போகணும்? இல்ல இல்ல, நான் சொல்றேன், நீங்க அபி டாக்டர் கிட்ட போங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். உதயா, வா உதயா. போதும் பாஸ், இறக்கி விடுங்க. கரெக்டான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இறக்கி விடுங்க பாஸ். குட்டி, இனிமே நீ விளையாட்டுக்கு கூட என்ன பாஸ்னு கூப்பிடக்கூடாது, சரியா? அப்பான்ற வார்த்தைக்கு மறு பேச்சு இனிமே நீ பேசவே கூடாது. அப்பான்னு தான் கூப்பிடணும். என் அம்மா யார், என் அம்மா யாருன்னு கேட்டீங்கல்ல, இவங்க தான் என்னோட அம்மா, என்னோட அபி. உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி. தீயில் விழும் ஈசலை போல உன் விழியில் விழுந்தவன் நானும், உயிர் மொத்தம் வெந்து தனிந்து காந்தலாச்சுடி. காதல் தந்த தழும்புகளில் இப்போதும் நம்பிக்கிட்ட பொண்ணு நானும் எங்க பாவம், உன்னை விட்டு விலகிட மனமின்றி தள்ளி நானும் போகிறேன். எரிந்திடும் மூர்த்தி குழி போல உள்ளுக்குள் எரியிற நானும், கண்ணெல்லாம் உன்னை எண்ணி தேடி பார்க்குதே. எந்த ஆகாயத்தின் நிலவே நீதானடி, உன்னை நான் தேடி என்னாயுள் தீரட்டுண்டி. எப்படி சர்ப்ரைஸா? எப்படி நீ என் மேல கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும் அபி. ஆனா இவங்க என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாங்களா, நீ எப்படி அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு தர மாட்டேன். அதனால இவங்க கிட்ட போய் நான் கேட்டா கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாங்க. அம்மா யாருன்னு சொல்லுன்னு சொன்னாங்க, அதனால சொல்லிட்டேன். இப்போ எங்க அப்பா எனக்கு கிடைச்சிருவார்ல. சஹானா குட்டி, செம்ம சர்ப்ரைஸ் தெரியுமா? உன் சர்ப்ரைஸ்ல நானே ஆடி போயிட்டேனா? சத்யன் டாக்டருக்கு எப்படி இருக்கும் என்ன அபி? பாத்தீங்களா, நீங்க கூட கேட்டீங்களா பன்னிக்கு உன் அம்மா யாருன்னு? உங்க ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து சொல்றேன், இவங்க தான் என்னோட அம்மா. என்ன 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தெடுத்த என்னோட தாய். அப்படியா? ஆனா அபி டாக்டர்கிட்ட கேட்ட போது அவங்க தான் உன்னை தத்தெடுத்து வளர்க்கறதா சொன்னாங்களே. ஃபாரின்ல இந்தியன் சைல்டு ஒன்னு எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ அடாப்ட் சைல்டா இல்ல 10 மாசம் அவங்க சுமந்து எடுத்த பெத்த புள்ளையா? ஏன் சகானா,
உண்மையாலுமே உங்க அம்மா இவங்க தானா? சும்மா காமெடி பண்ணக்கூடாது என்ன? சத்தியன் அப்பா கேட்டுட்டாரு, அதனால உங்க அம்மா இவங்கள சொல்லலான்னு. உண்மையே சொல்லுமா? ஐயோ இல்ல உதயப்பா, நான் பொய்யில சொல்ல மாட்டேன். அம்மா விஷயத்துல இவங்க தான் என்னோட அம்மா. எதா சொன்னேனே 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தெடுத்த என்னுடைய தாய். ஏன் எத்தனை நாள் அவங்கள நீ பாத்திருப்ப? அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்கிறது பர்மிஷன் வாங்குறதுக்கு என் போனை வாங்கி உங்க அம்மா கிட்ட போய் பேசினேன். அப்ப கூட சொல்லலையே நீ. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி உன்னோட அம்மாவா ஆவாங்க? இவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர், சத்யன் டாக்டருக்கு கீழே வேலை செய்யறவங்க. சோ இவங்க எப்படி உன்னோட அம்மாவா ஆவாங்க? இல்ல உதயப்பா, நீங்க யாரும் எங்க அம்மா கிட்ட கோச்சிக்க கூடாது சரியா? சத்தியனப்பா உங்களுக்கு தான். எங்க அம்மா என்னைய பயந்து பயந்து சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப பத்திரமா வளர்த்துட்டு இருக்காங்க. எங்க அப்பா மேல எங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்களா, அதனால யாருக்கும் தெரியக்கூடாது, நான் யாருன்னு எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு என்னை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்காங்க. நான் தான் ஆசைப்பட்டு எங்க அப்பாவை தேடினேன். ஏன்னா எங்க அப்பா கெட்டவர் இல்ல நல்லவர்னு எனக்கு தெரியும். ஏதோ கோவத்தினால தான் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்காக குட்டி அவங்க அப்பா தேடாம இருப்பாளா, அதனால தான் தேடினேன். அம்மா உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியுமா, நீ மன்னிச்சிடு. எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா. நீ என்னதான் அப்பாவை பார்க்க கூடாது, அப்பா உனக்கு இல்ல அவங்க வெளியே போயிட்டாங்க நீ சொன்னாலும் அப்பாவோட நினைப்பு ரொம்ப இருக்குமா. ஃபாரின்ல இருந்த வரைக்கும் எதுவும் தெரியல, ஆனா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட ஞாபகம் ரொம்ப இருக்குமா. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனாலதான் நான் உதயா அப்பா கிட்டே சத்யன் அப்பா கிட்டே கேட்டிருந்தேம்மா. இப்ப பாருமா, சத்யன் அப்பா நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், தந்துருவாங்களாம் அப்பாவை. சோ கண்டுபிடிச்சதுனால தானே நம்ம அப்பாவை நம்மளுக்கு தரேன்னு சொல்றாங்க. எனக்காக அபி அப்பாவை நீ ஏத்துக்கோ அபி. நீ இப்ப ஊன்னு சொல்ல, அப்பாவை சத்யன் டாக்டர்னு கூட்டிட்டு வர சொல்றேன். சத்யன் அப்பா கூட்டிட்டு வந்து நிறுத்துவாரு. குட்டிக்கா அப்பாவோட பாசம் கிடைக்கும்ல, அம்மாவோட பாசம் ஃபுல்ஃபில் தான். ஆனா அப்பாவோட பாசம் டேஸ்ல தாமா இருக்கு, நிரப்புறதுக்கு அப்பா வேணும்லம்மா. இங்க பாரு குட்டி, உனக்கு அப்பா தேவையில்ல. அம்மா அப்பா சொன்னதை இப்பவும் சொல்றேன், உனக்கு அப்பான்ற ஒருத்தர் இல்ல. என் அம்மா பேச்ச கேப்பே கேட்க மாட்டியா? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அம்மா பேச்ச கேளுன்னு சொன்னேன், அவன் என் புள்ள. எங்க திரும்ப சொல்லு. குட்டி உன்னை அம்மா பேச்ச கேளுன்னு சொன்னேன், கேக்குதா? உனக்கு அப்பாவும் இல்ல யாரும் இல்ல, உனக்கு எல்லாமே நான் தான், புரியுதா? அவளுக்கு அம்மா மட்டும்தான். அவளை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கியிருக்கேன். என்ன தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல அவளுக்கு. இப்ப நடுவுல வந்து அப்பாவை கொடுக்குறேன் அவங்கள கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு தேவையில்லாத பாசத்தெல்லாம் அவளுக்கு யாரும் கொடுக்க தேவையில்ல. அம்மா குட்டி அம்மா சொல்றது கேப்பே கேட்க மாட்டியா? உனக்கு அப்பா வேணும், உனக்கு எல்லாமே நான் தான். திடீர்னு உனக்கு அப்பா. உதயா சகனாவை கொஞ்ச நேரம் தனியா கூட்டிட்டு போ. இல்ல உங்க அம்மா உங்க அப்பாவே வேணான்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்கதான். நீ கொஞ்சம் உதயாப்பா கூட போ, அப்புறமா அப்பா வந்து பாக்குறேன். சரி சரி சம்மதம் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட். நான் அபி கோவக்காரி பாத்துக்கோங்க. என்ன ஆய் அபி கோவப்படாத. சஹானா எங்க திரும்ப சொல்லு. சகானா என் பொண்ணு, அவளுக்கு நான் மட்டும்தான். அவளுக்கு அப்பாவும் கிடையாது, வேற யாருமே கிடையாது. கடைசி வரைக்கும் அவளுக்கு நான் மட்டும்தான். சரி உன் பொண்ணு எப்படி வந்தா? நான் இல்லாம வந்துட்டாளா? சொல்லுடி. ஏன் வேற யாராவது லவ் பண்ணியா, இல்ல வேற யார் கூட அஃபேர்ல இருந்து பெத்தி அவள? சத்யன் வேண்டாம். என்ன வேண்டாம்? அவ என் பொண்ணு இல்ல அப்படின்னா நான் சொன்ன வார்த்தையை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சத்யன் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்டா, ரொம்ப பேசுற என்ன? தெரியுதுல, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்னு தெரியுதுல. என் கூட சேர்ந்து தாண்டி அந்த பிள்ளையை பெத்த. அந்த குழந்தைய உனக்கு நான் தானே கொடுத்தேன். சொல்லுடி சொல்லு. அப்புறம் எப்படி அவ ஓ பொண்ணா மட்டும் ஆவா? அப்படி வானத்துல இருந்து குதிச்சாளா? சொல்லு. சத்யன் நீ திரும்ப திரும்ப என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கடா. ஏய் நீ ஏன் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கடி? இவ்வளவு கேவலமா ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்க? என்ன தைரியம் இருந்தா என் புள்ளைய 15 வருஷமா என்கிட்ட இருந்து நீ பிரிச்சு வச்சிருக்க. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இது கேள்வியா? புள்ள இறந்துட்டா, உயிரோட இருக்கிற புள்ளைய இறந்துட்டான்னு சொல்லி பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்க. நான் நினைச்சேன் நீ கேவலமாலாம் யோசிச்சிருந்திருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலத்தோட உச்சிக்கு போயிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. என்ன சொன்ன? உன் பொண்ணா? நான் இல்லாம அஃபேர்ல இருந்துதான் நீ அந்த புள்ளைய பெற்றிருந்திருக்கணும். அப்படி இல்ல நீ எனக்கு தான் பெத்த அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா என் பொண்ணு எனக்கு வேணும். தர முடியாது. அவளை நான் ஒத்தால இருந்து தனியா இருந்து வளர்த்திருக்கேன். என்ன ஒரு சிங்கிள் பேரண்ட் அவளை நான் வளர்த்திருக்கேன் இந்த சொசைட்டில. ஒத்தால இருந்து வளர்த்து அவளை ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். நீ கேட்டோன தரதுக்கு எப்படி? கொடுக்க முடியாது. நான் கேஸ் போடுவேன் அபி. கேஸ் போட்டு இவன் என் பொண்ணுதான்னு நான் கூட்டு போவேன். பரவாயில்லையா? சத்யன் வேணாம். நீ எனக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும்னு நினைக்காத. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அவ மட்டும்தான். தயவு செஞ்சு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. ஓ தண்டனை. இதுக்கப்புறம் உனக்கு தண்டனையை மட்டும் தாண்டி கொடுப்பேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்ப? எப்படி உன் மனசுல உனக்கு ஈரம் வந்துச்சு? நீ நானும் சேர்ந்து தானே பெத்தோம். அன்னைக்கு என்ன கேட்ட? உன்னை ஒவ்வொரு டைம் தொடும்போதும் என்னோட சந்தோஷத்துக்காக தான் உன்னை தொட்டேன் இல்லையா? உனக்கு குழந்தை கொடுக்கணுன்ற எண்ணத்துல நான் உன்னை தொடல. இப்ப நான் பதிலுக்கு கேட்டா என்னடி பதில் சொல்லுவ? அது என்னது?
திரும்ப சொல்லு. ஏன் பொண்ணா? திரும்ப சொல்லு பார்க்கலாம். ஆமாடா, அவ என் பொண்ணு, என் பொண்ணு, என் பொண்ணுதான். சஹானா தப்பு. குட்டி என் பொண்ணு. அது எப்படி? என் மேல உனக்கு வெறுப்பு இருக்கும், என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிப்ப. ஆனா பேரு மட்டும் என் பேர்ல தொடங்கி உன் பேர்ல முடியணுமா? என்ன பார்த்தா உனக்கு என்ன இழுச்ச வாய் மாதிரி தெரியுதாடி? இது வரைக்கும் தப்பெல்லாம் என் மேல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே நான் நினைச்சு கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு சஹானா என் பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்பவே எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடுச்சுடி. என்ன கேட்ட உன்னை லவ் பண்ணதை தாண்டி வேற என்ன தப்பு பண்ண? இப்ப அதே கேள்விதான் நானும் கேட்கிறேன். உன்னை லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு புள்ளைய கொடுத்ததை தாண்டி வேற என்னடி தப்பு பண்ண? எப்படி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? எப்படி 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 புள்ளைய என்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்களா, பெத்துப்பீங்களா, கடைசியா புள்ளை இறந்து போச்சுன்னு என்கிட்டயே சொல்லுவீங்களா? எனக்கே தெரியாம 15 வருஷம் என் புள்ளைய வளர்ப்பீங்களா? இப்ப கொண்டு வந்து என் பொண்ணுதாங்க உனக்கு தர மாட்டேன்னு சொன்னா எப்படி? அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இது வரைக்கும் நீ சத்தியனை எப்படி பார்த்தேன்னு எனக்கு தெரியல. தப்பு என் மேல இருந்துச்சுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு பேசாம இருந்தேன். என்ன என்னைக்கு நீ இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி பண்ணியோ இதுக்கப்புறம் தான் நீ சத்தியன் யாருன்னு பாப்ப. இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சத்தியனோட ஆட்டம். நீ எனக்கு தண்டனை கொடுத்தல, இனி சத்தியனோட தண்டனைய நீ பாப்ப. ஏய், அழுகுறியா? அழுடி, அழு. நான் தடுக்க மாட்டேன், அழு. 15 வருஷம் அழுதுருக்கேன். என்ன என்ன காரணனே தெரியாம அழுதுருக்கேன். அழுடி, அழு, நல்லா அழு. நீ அழுகணும், நல்லா அழுகணும். இனிதான் நீ நிறைய அழுகணும். நல்லா உடஞ்சு உனக்கு ஆயுசுக்கும் தண்டனடி. என்ன சொன்ன? ஏன் பொண்ணா? ஏய், கொன்றுடி. அவ ஏன் பொண்ணு. எதிர்பார்க்கல சத்தியனோட இந்த திருப்பத்தை. இனிதான் பாப்ப, நீ இனிதான் நிறைய பாப்ப. வரட்டா? மறுபடியும் சொல்றேன், அவ என் பொண்ணு, கொன்றுவேன். உதயா, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. உதயாப்பா, இந்நேரம் அம்மா கிட்ட அப்பா சம்மதம் வாங்கிருப்பாருல? ஓ, அதெல்லாம் வாங்கிருப்பாரு. அப்பையா அப்பா பார்க்க போற என்னப்பா? ஆமாமா. உதயா, என்ன நடக்குது? 15 வருஷமா ஒருத்தன் என்ன கதைனே தெரியாம தூங்கிக்கிட்டு இருந்தான். இப்போ தட்டி அழுப்பி முடிக்க வச்சுட்டேன். இனி புலி எந்தெந்த திசைத்துல மானம் வேட்டையாட போகுதுன்னு தெரியல. ஒரு திறந்து பாப்போம். அவளை எண்ணி முழுதும் நம்பி தினமும் துடிக்கிறேன் வெம்பி. தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அவளின் இருமுகம் கண்டேன். உண்மை 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 வெளிவரவே காத்திருந்தேன் அடடா. என்னை 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 அவள் மறக்கும் நேரம் தோன்றுமாடடா. கண்ணீர்களும் ஏமாற்றமும் தாங்கிட நான்